சபரி வந்து ஒரு மாதிரி ஹார்ஷா பிஹேவ் பண்ணாரு, ரொம்ப ஒரு வைலண்டா வந்து இருந்தாரு, தள்ளி விடுறாரு அப்படி இப்படின்லாம் வந்து பார்வதி சொல்றாங்க. பார்வதி ஃபவுல் பண்ணாங்க அப்படின்னு விக்ரம் வந்து சொல்றாரு. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பார்வதி அவங்க பண்ணதான் கரெக்ட்னு பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது திவாகர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, சபரி கிட்ட போயிட்டு, சபரி நீ கரெக்டாக தான் போகலான்னு அப்படின்னு கையை குத்துட்டாரு. திருப்பி பார்வதி கிட்ட வந்து, பார்வதி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கண்ணில் அடிபட்டும் போது அந்த மேலே வந்து அந்த ஐஸ் கட்டி வச்சு அங்கேயும் வந்து ஒரு மாதிரி ஒரு இதுவாக வந்து பிஹேவ் பண்ணிட்டு உள்ளே வந்து விக்ரம் வந்து பார்வதியை நல்லா கலாய்க்கிறாரு. இப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணோம், அப்போ வந்து பார்வதிக்கு சப்போர்ட் தானே பண்ணியிருக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் அதானே பண்ணார். இவர் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டே பண்ணல, பின்னாடி உட்காந்து விக்ரம் பண்ணுறதுக்கு எல்லாம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது இப்போ இவருடைய கேம் பிளே வந்து எப்படி இருக்குன்றதே தெரில. திவாகர் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஒரு வாரம் என்னடானா பார்வதி பாரு வா இந்த இதுதாம்மா ஸ்ட்ராட்டஜி அதுதாம்மா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போகிறாரு. இன்னொரு பக்கம் போனால் கனியக்கா அப்படின்னு வந்து போகிறாரு. இன்னொரு பக்கம் சாண்ட்ராக்கான்னு போகிறாரு. ஒவ்வொரு வாரம் ஒரு மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு வாரம் சப்போர்ட் பண்ணுறது வந்து திவாகர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோட போகிறாரா இல்லை அப்படியே ஏதோ பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் போகிறாரான்றது தெரில.